அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒன் பாட் தக்காளி சாதம் செய்யலாமா? அதுக்கு வந்துட்டு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஊற வச்சிடலாம். தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி அவ்வளோதான். வெங்காயத்தை வந்துட்டு நல்லா கட் பண்ணிக்கிறலாம். நான் வந்துட்டு ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 5 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிறலாம். இதை வந்துட்டு நம்ம அரைச்சும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கிறலாம். நான் அப்படியே சேர்த்தாலும் சாப்பிடுவேன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். சில பேர் வந்துட்டு தக்காளி இந்த டிஸ்டர்பன்ஸாக நினைப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு அரைச்சிக்கிறலாம். இப்போ வந்துட்டு குக்கரை காய வச்சுட்டு நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும், ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும் அப்படிலாம் இல்லை. எங்கிட்ட சைடிஷ்காக முட்டையை அவிய போட்டிருந்தேன். தக்காளி வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் கிட்ஸ் இருக்காங்களா, அதனால். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சோண்டு மிளகா பொடி, கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா குஸ்கா மாதிரி தான், ப்ளைன் குஸ்கா இருக்கும்ல அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல அந்த அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு விளக்கு வந்துட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். நார்மல் ரைஸ்லேயுமே இதை ட்ரை பண்ணுங்கள். நார்மல் ரைஸ்னால் ஒரு விளக்குக்கு 2 விளக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வற்றி வரட்டும். நான் அப்படியே குக்கரை மூடிட மாட்டேன். சம்டைம்ஸ் புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு குழஞ்சி போயிடுமா, அதனால தான். நல்லா இந்த மாதிரி வற்றி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டோன்னு வைங்களேன், சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லன்ச் ரெசிபி அதுக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு சிம்பிளான ரெசிபியில் மீட் பண்ணலாம்.